என்ன எதுக்குங்க இப்படி கிண்டல் பண்றீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? பாஸ்ன்றது மொட்டை பாஸ்ன்றது ஹலோ உன்னதான் மொட்டை எந்த ஒரு மொட்டை அப்படின்றது எனக்கு முடி சுருளா இருக்கிறதுனால சரி அதை ஸ்ட்ரைட் பண்ணலாம் இல்ல க்ரூம் பண்ணலாம்னு சொல்லி அது என்னோட பர்சனல். அது நான் மொட்டை அடிக்காது அது என்னோட பர்சனல். இதுல என்னங்க கிண்டல் பண்றதுக்கு இருக்கு? உங்களை நிறைய பேர் கேட்கலாம், தம்பி இதெல்லாம் ஒரு மேட்ரா, நீங்க இதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போலாமே. எங்க எனக்கு இது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. ஆனா நம்ம ஊர்ல இந்த பாடி ஷேமிங்னு ஒரு கேவலமான கல்ச்சர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப டூ மச்சாவே இருக்கு. யாராவது கொஞ்சம் உடல் பருமனா இருந்தா குண்டு தக்காளி குண்டு பூசணிக்கான்றது, யானை நீரானன்றது, புல்டோசர்ன்றது, குண்டன் குண்டம்மா நல்லா ஆடி அசைஞ்சு வருதுங்க பாரு, விடிஞ்சிரும் வரதுக்குள்ள. இதே யாராவது ஒல்லியா இருந்தா நோஞ்சா ஓம குச்சி ஊதுனா பறந்துருவேன். என்னங்க இதெல்லாம்? யாராவது கொஞ்சம் டார்க் ஸ்கின்னா இருந்தா கருப்பேன் கறி வருது பாரு அமாவாசை. வெக்கமா இல்லையாங்க உங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு? சொடதலியா சோடா புட்டி டோரக்கண்ணா கோணவாயா குருடா சப்பமுக்கா செவடா நொண்டி கருப்பா பிளாக்கி மத்தவங்களை இப்படி உருவகேலி பண்றதுக்கு உங்களுக்கு எவங்க அதிகாரம் கொடுத்தது? நீங்க முதல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்களா? நானும் பாக்குறேன். சின்னதுங்களும் இப்படிதான் இருக்குது, பெருசுங்களும் அப்படிதான் இருக்குது. சின்ன பசங்க இப்படி பேசும்பொழுது பெரியவங்க அவங்களை கண்டிக்கணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது தப்பு, இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், இப்படி கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களை கண்டிக்கணும். அதை விட்டு அவங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ரசிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இதுல வேற இவன் என் மச்சான் அவன் என் ஃப்ரெண்டு, நான் என்ன சொன்னாலும் கோச்சிக்க மாட்டான், ரொம்ப டேக் இட் ஈஸியா இருப்பான் அப்படின்னு சொல்லி பண்ற தப்புல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம அதை நியாயப்படுத்துறது. சினிமாலே அப்படிப்பட்ட பாடி ஷேமிங் டயலாக்லாம் வைக்கிறீங்க. நீ கருப்பா பயங்கரமா இருக்கியா இல்ல பயங்கர கருப்பா இருக்கியா சொல்லிட்டே போலாங்க. குட்ட பையன் இதையும் காசு கொடுத்து பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு வரோம். உங்க சந்தோஷத்துக்காகவும் உங்க கூட இருக்கிற கூட்டாளிகளை குஷிப்படுத்துறதுக்காகவும் இப்படி மத்தவங்களை உருவகேலி பண்றீங்களே, இதனால அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருமே ஒல்லியா இருக்கிறதும் குண்டா இருக்கிறதும் கருப்பா இருக்கிறதும் குட்டையா இருக்கிறதும் அவங்க முடிவு பண்ற சமாச்சாரம் இல்லங்க. இது ஒரு சூழ்நிலை, ஒரு காரணம். அவங்க இந்த நிலைமையில இருக்காங்க. இந்த உலகத்துல யாருமே ஏன் நீங்களே இருந்தா கூட ரொம்ப அழகா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும் இப்படிதான் ஆசைப்படுவீங்க. நீங்க வைக்கிற இந்த பேரு கேலியான வார்த்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளிட்டு இருக்குன்னு தெரியுமா? எந்த அளவுக்கு முடைக்க போடுதுன்னு தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தையும் துணிச்சலையும் விளக்க செய்து சாதிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சு வரவங்க கூட இவங்க நம்மள கிண்டல் பண்ணிடுவாங்களோ, அவங்க நம்மள கேலியா பேசிடுவாங்களோ, அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு பயந்து வெக்கப்பட்டு தயங்கி எத்தனை பேர் மூலையில முடங்கி போய் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நம்ம வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒருத்தவங்களை உருவாக்குறதா இருக்கணும், உடைச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதா இருக்க கூடாது. தயவு செஞ்சு சொல்றேங்க, உங்க வார்த்தையால மத்தவங்களுடைய வாழ்க்கையை ஊனமாக்கிடாதீங்க. சக மனுஷனா மதிங்க. அப்படி ஒருத்தரை கிண்டல் பண்ணி அப்படிப்பட்ட ஜாலி நமக்கு தேவையா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, மாறுங்க. நம்மள மனுஷன் தான், தப்பு பண்றதை உணருங்க. சில ஜென்மங்களை நம்ம என்னதான் சொன்னாலும் திருத்தவே முடியாது, அதுங்க அப்படிதான் இருக்கும். நாம தான் அதுங்களை கடந்து போயிட்டே இருக்கணும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க, இப்படிப்பட்ட கேவலமான ஆட்களுடைய வார்த்தைகளை நீங்க வேல்யூ பண்ணிட்டு இருக்கீங்களா, நம்பிட்டு இருக்கீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களால சாதிக்கவே முடியாது. இந்த மாதிரியான ஆட்களையும் அவங்க பண்ற உருவகேலியும் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம நீங்க வாழ்ந்து சாதிச்சு எந்த வாய் உங்களை கேவலப்படுத்திச்சோ அவமானப்படுத்திச்சோ அதே வாயால உங்களை புகழ வைக்கணும், உங்களை பத்தி பெருமையா பேச வைக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. முடங்கி போய் உக்காந்துடாதீங்க. வெற்றி அது உங்கள் கையில்.